நானும் என் வீட்டாரும் இன்று சொல்வோம், கடவுளையே என்று ஆராதிப்போம். உலகம் மாறினாலும் மனம் மாறாது, உயிருள்ள நாளெல்லாம் அவரை தொழுவோம். எகிப்து இருள் கடந்த மக்கள் வனாந்தரத்தில் நடந்த பயணங்கள் மோசேயோடு துணையாக நின்றார். யோசுவா கடவுளில் நம்பிக்கை கொண்டார். சீனாய் மலையின் நிழலிலே இறை வார்த்தை கேட்டான். அமைதியிலே விசுவாசம் தீபம் போல எரிந்தது. இஸ்ரவேலின் நம்பிக்கையானது. நானும் என் வீட்டாரும் இன்று சொல்வோம், கடவுளையே என்று ஆராதிப்போம். உலகம் மாறினாலும் மனம் மாறாது, உயிருள்ள நாளெல்லாம் அவரை தொழுவோம். கானான் தேசம் காண அனுப்பப்பட்டான். 12 பேரில் துணிவாய் நின்றான். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த தேசம் நமக்கே சொந்தமான் என்றான். மக்கள் பலர் அஞ்சி கலங்கினும் யோசுவா நம்பிக்கையில் நிலைத்திருந்தான். காலத்தோடு சேர்ந்து சாட்சியாய் கடவுளின் வாக்கை உயர்த்தி சொன்னான். நானும் என் வீட்டாரும் இன்று சொல்வோம், கடவுளையே என்று ஆராதிப்போம். உலகம் மாறினாலும் மனம் மாறாது, உயிருள்ள நாளெல்லாம் அவரை தொழுவோம். யோசுவா விசுவாச வீரனே, கடவுளின் அழைப்பை ஏற்றவரே, யோர்தானை கடந்து மக்களை நடத்தி வாக்களித்த தேசத்தில் சேர்த்தவரே. நானும் என் வீட்டாரும் இன்று சொல்வோம், கடவுளையே என்று ஆராதிப்போம். உலகம் மாறினாலும் மனம் மாறாது, உயிருள்ள நாளெல்லாம் அவரை தொழுவோம். மோசே முடித்தார் தம்பணி ஓட்டம். யோசுவாவுக்கு வந்தது தலைமை பொறுப்பு. திடனாயிரு துணிவாயிரு என்றார் கடவுளார். மானுன்னோடு இரு தொழுவு என்றார் கர்த்தர். யோர்தான் நதி வழி திறந்தது. கடவுளின் ஊழியர் காலடி வைத்த போது விசுவாசம் பாதையானது. கடவுள் மக்களை நடத்தி சென்றார். நானும் என் வீட்டாரும் இன்று சொல்வோம், கடவுளையே என்று ஆராதிப்போம். உலகம் மாறினாலும் மனம் மாறாது, உயிருள்ள நாளெல்லாம் அவரை தொழுவோம். எரிகோ மதில் உயர்ந்து நின்றது. எக்கால சத்தம் விண்ணில் முழங்கியது. 7 நாள் நடந்த விசுவாச பாதை கடவுள் கொடுத்தார் வெற்றியின் பாதை. வாழல்ல வல்லமை அல்ல, கடவுளின் அருள்தான் வெற்றி எல்லாம். யோசுவா கற்ற பாடம் இதுவே.